இங்கிலீஷ் ஈஸி தான். வாருக்கும் பேட்டிலுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாப்போம். மீனிங் தெரியும், எஸ், ரெண்டுமே போர் தான். ஆனா என்ன வித்தியாசம்னு கேட்டேன். எஸ், என்ன வித்தியாசம்னா, ஏதாவது ஒரு சண்டை ஒரு தடவை மட்டும்தான் நடக்குது அப்படின்னாக்கா அது பேட்டில். சரிங்களா? ஏதாவது ஒரு நாட்டுக்கும் ஒரு தடவை சண்டை நடக்கும்போது முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் எல்லாரும் சமாதானப்படுத்தி ஏதோ சம்வாட் நடந்துருச்சு. ஸோ ஒரு தடவை மட்டும் நடக்கிற சண்டைய நம்ம பேட்டில். அதே சீரீஸ் ஆஃப் பேட்டில்ஸ், சீரீஸ் ஆஃப் ஃபைட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, தொடர்ச்சியா பண்ணிட்டே இருக்கிறது. அந்த மாதிரி பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் தான் வார். அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார், செகண்ட் வேர்ல்ட் வார், அதுல எல்லாம் பாருங்க நிறைய இடத்துல தனித்தனியா அப்படியே நிறைய சண்டைகள் நடந்துட்டு இருந்திருக்கும். அந்த மாதிரி நிறைய பேட்டில்ஸ் நடந்ததெல்லாம் கலெக்ஷன் ஆஃப் பேட்டில்ஸ் தான் வந்து நம்ம வார்னு சொல்லணும். வீட்லயே நீங்க சண்டை போடுறீங்க, இன்னைக்கு எனக்கு அவருக்கும் ஒரு சண்டை நடந்துச்சு, அதுல யாரோ ஒருத்தங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம என்ன சொல்லுவோம், அது பேட்டில்னு சொல்லலாம். சரிங்களா? ஒரே சிங்கிள் ஃபைட். அதே தினைக்கு சண்டை போட்டுட்டே இருக்கிறோம், இதே மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு எங்க அம்மாவை நீ என்ன சொன்ன, அந்த பேட்டில்ல நீ என்ன சொன்ன, இந்த பேட்டில்ல நான் உங்க அப்பாவை என்ன சொன்னேன், அந்த மாதிரி. சோ பேட்டில்ங்கிறது சிங்கிள் ஃபைட்ஸ் அண்ட் கலெக்ஷன் ஆஃப் பேட்டில்ஸ் தான் நம்ம என்ன சொல்லணும், தினைக்கும் எங்க வீட்டுல வாராதான் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? சோ ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சிங்கிள் ஃபைட்க்கு என்ன சொல்லணும், பேட்டில். சீரீஸ் ஆஃப் பேட்டில்ஸ் என்ன சொல்லணும், வா. அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப ரெண்டு வார்த்தையும் கரெக்டா யூஸ் பண்ணி பேசுங்க. அப்படி பேசுனீங்கன்னாக்கா மட்டும் இங்கிலீஷ் வந்துடாது. இந்த சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாக்கா எப்பவுமே இங்கிலீஷ் ஈஸி தான். தேங்க்யூ.